சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நான் செஞ்சதெல்லாம் தப்புடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை. என்னை விட்டுட்டு போயிடாத. அவளை விட. அவன் நடிக்கிறான்மா, அவன் நடிக்கிறான், செம்மையா நடிக்கிறான். உஷா, மறுபடியும் நீ தப்பு பண்ணாத. ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். அவன் நடிக்கிறான், அவன் முகத்தை பாரு. ஒரு ஃபீலிங்ல அவன் நடிக்கிறான். அவளை விட்டுட்டு போக மாட்டேன். ஏமாத்துறான், என்னை நம்படி ஏமாத்துறான். ஹலோ, நீ தானே சொன்ன ஜெயிலுக்கு போறேன்னு? இல்ல மேடம், போ ஜெயிலுக்கு. இவளை விட்டுட்டு போக மாட்டேன் மேடம். இந்த ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி விடு. பாரு, ஏமாறாதே. அவங்க சித்தப்பா எல்லாம் அனுப்பிச்சு கூட்டிட்டு போக சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? உஷா. உஷா. சொல்லுங்க உஷா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆச்சு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. திடீர்னு இப்போ அவங்க அப்பா வந்து பிள்ளைய மிரட்டுறாரு. அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நிறைய சொத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு. உங்களை ஏமாத்திட்டு போன்னு நினைக்கிறாரு. அவ அப்பா பண்றாரா? அதுதான் இப்போ நாங்கள் இங்கே வந்து எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். நானும் நம்பினேன். எங்கள் முன்னாடி வர சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிட்டாரு. அதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? அப்ப இவர் தான் டபுள் கேம் எனக்கு டவுட் வந்துச்சு. அவர் என்ன ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கிறாரு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எனக்கு 3 அக்கா. 3 அக்காவா? 3 அக்கா. நாங்கள் 4 பொண்ணு. வசதி எல்லாம் இல்லை. அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா பீடி சுத்துறாரு. அம்மா கூலி வேலை செய்யறாங்க. எப்படி அவரை பழக்கம்? சித்தி வீட்டுக்கு சென்னைக்கு போனேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்க சித்தி வீட்டில் இருக்கும்போது தினமும் பீச்சுக்கு போவோம். அப்போ அவரு சென்னையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒர்க் ஷாப்ல தானே வேலை செஞ்சாரு. காரு எடுத்துன்னு வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் விட்டுட்டு போவாரு. அப்போ பழக்கம். என்ன சொன்னாரு உங்ககிட்ட லவ் பண்ணும்போது? எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு? எதுக்காக நீ ஒத்துண்ட ஓடி போறதுக்கு? அவருக்கு வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க. நீ என் அம்மா மாரி பார்த்துப்பியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டார். சரின்னு சரி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். எந்த அப்பா அம்மாவுமே திடீர்னு வந்து பொண்ணு கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதே தான் எங்கள் அப்பா அம்மாவும் செஞ்சாங்க. அவர் வந்து சென்னையாகவே இருந்தால் ஒத்துக்க வாய்ப்பு இருக்குது. இவர் சொந்த ஊர் வந்து கேரளா. அதனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. இது அவ்வளோ தொலைவில் யார் என்ன தெரியாமல் கொள்ளாமல் கொடுக்க மாட்டோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. உங்க அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? 3 அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களும் படிச்சிருக்காங்களா? இல்லை. உங்களை மட்டும் படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, அப்பா அம்மாட்ட சொல்லாம ஓடி போயிட்டியாம்மா? எப்படி நடந்தது அந்த கல்யாணம் கொஞ்சம் சொல்லுங்க. திருமணம் எப்படி நடந்தது?
என்னை கேரளா கூட்டிட்டு போய் அவங்க சித்தி சித்தப்பா வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. சரி, அப்பா அம்மா என்ன சொல்றாங்க இப்போ? ஏத்துக்கிட்டாங்களா உங்கள? அப்பா அம்மா ஏத்துக்கிட்டாங்க. இவ பிரச்சனை இவர்தான். அவங்க வீட்டில் ஏத்துக்கல. அவங்க அப்பாவுக்கு வந்து 2வது ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க அம்மா இறந்த பின்ன 2வது ஒய்ஃப் கட்டிக்கிட்டு 2வது ஒய்ஃப் இருக்காங்க. 2 பேருமே ஒத்துக்கல. 2 வருஷத்துல அவர் திருப்பி திருமணம் பண்ணிட்டாரா? 3வது வருஷத்துல திருமணம் பண்ணது. உங்க மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொன்னாரு, அவ்வளவுதான். இப்போ அவங்க வீட்டுல ஏத்துக்கல. அவங்க அத்தை பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் நாங்க லவ் பண்றதுக்கு முன்னாடியே பெரியவங்களா பார்த்து பேசியிருந்தாங்க. நல்லா வசதியானவங்க. இப்போ என்னை விட்டுட்டு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களா, இந்த பையன் சொல்றாரா? அவங்க சொல்றாங்கன்னு இந்த பையன் சொல்றாரு. சரி, ஆனா இன்னும் நான் நேரடியா கேட்கல. சரி, உங்க வீட்டுல என்ன? காலையில கேட்டேன். காலையில வந்து சித்தப்பா வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வர சொல்லுன்ட்டு ஸ்பீக்கரில் போட்டார். அப்போது அவங்க அம்மா சின்னம்மா சொல்லுது, நான் அப்பயே சொன்னேனே கேட்டியாடா, அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி வந்துடுறான்னு சொன்னேனே, அன்றைக்கே சொன்னேனே கேட்டியாடான்னு சொல்லுது. அப்பா கிட்ட கொடுக்குற பேசுடான்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, எப்படியாச்சும் உன்னால் தப்பிக்க முடியலன்னா, இங்கிருந்து தப்பிக்க முடியலன்னா மதுரை வரைக்கும் ஓடி வந்துரு, நான் அதுக்கு மேலே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துரு, பொண்ணை அங்கேயே விட்டுட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்பா சொல்லி கொடுக்குறாரு. அப்பா சொல்றாரு. நாங்க எல்லாருமே ஸ்பீக்கர் வச்சு 6 பேரும் கேட்டுட்டு இருக்கோம். ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த பையன் சொல்லியிருக்காரு, எப்படியாவது எனக்கு போனங்க, எனக்கு தப்பிச்சு என்ன விட்டா போறேன், நான் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாராம். எப்படியோ நல்ல வார்த்தை சொல்லி பிடிச்சு வச்சிருக்காங்க. அது அந்த கேப்ல இந்த பொண்ணு வந்து இல்ல நான் சாக போறேன் அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு. தப்பெல்லாம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இப்போ இப்படி எல்லாம் பண்ணி என்னமா பிரயோஜனம்? யோசிக்கணும்ல. ஊரு பேர் தெரியாத, குடும்பத்தை தெரியாத ஒரு பையனை லவ் பண்ணி அப்பா அம்மாவை பகைச்சுக்கிட்டு ஓடி போய் இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து சாக போறேன்னு ஓடித்துன்னா என்ன பண்ணறது சொல்லு? நம்ம ட்ரை பண்ணுவோம், மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். எனக்கு அவர் கடைசி வரைக்கும் என்னை விட்டு போகாத மாதிரி நீங்க தான் மேடம். நீ லவ் பண்றியாமா அவரை ரொம்ப? எப்போ உனக்கு நர்சிங் கோர்ஸ் முடியும்? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். 4-5 மாசம். அந்த பையன் என்ன வேலை பண்றாரு? இப்போதைக்கு புக் ஸ்டோர்ல வேலை செய்யறாரு. உங்க வீட்டுல எல்லாம் எப்படிமா இத பாக்குறாங்க? இப்ப என்ன சொல்றாங்க உங்க வீட்டுல? அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்றாங்க? அப்பா அம்மாவும் அது எதை சொல்றாங்க? என்னது? தப்பு செஞ்சுட்டேன், இது நிலையா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோ. அவங்களுக்காக எல்லாருமே அவங்க பாதுகாப்புக்காக தான் வந்தாங்க. இப்பதான் தெரியுது இவரு இந்த மாதிரி இருக்காரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா மிரட்டிட்டாங்க. அப்பா போன் பண்ணி அடிச்சு என்ன தூக்கிட்டு போக பாக்குறாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் பயந்து அவர் பாதுகாப்புக்காக கூட்டிட்டு வந்துட்டோம். இப்பதான் தெரியுது இதெல்லாம் டிராமான்னு. சரிம்மா, இப்ப அவரை கூப்பிட்டுட்டு வந்து இங்க உட்கார வைக்கிறோம், நீங்களே கேட்டுங்க. நாங்க சப்போர்ட்டுக்கு இருக்கோம், தைரியமா கேளுங்க. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்திட்ட ஒரு வார்த்தை பேசி பாப்போம். சரி மேடம். ஏம்மா? எங்க அப்பா அம்மா இதுக்கு மேல நான் கஷ்டப்படுத்த விரும்பல மேடம். ஏற்கனவே நான் அசிங்கப்படுத்திட்டேன், இப்போ அவங்களை கூப்பிட்டு நான் அசிங்கப்படுத்துவேன். எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம். என் கஷ்டம் என்னோட போகணும். நான் இருந்தும் கஷ்டம், கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் கஷ்டம், இப்போ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை மேடம். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நானே அனுபவிச்சுக்கிறேன். வணக்கம். எங்க அப்பா பாவம் மேடம், உடம்பு சரியில்லை அவருக்கு. என்னால 4 மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட மாசம் செக்கப்புக்கு போவார். 4 மாசமா அது கூட செய்யாம ரொம்ப வீக்கா இருக்காரு. யாரப்பா? காது கேட்காது மேடம். நீங்க? எங்களுக்கு எது வந்தாலும் ஹெல்ப்புக்கு சித்தப்பாவை தான் கேட்போம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் வந்தது மேடம். ஃபோன் வந்து இது மாதிரி சின்ன பாப்பா வந்து ஒருத்தனை கூட்டுன்னு போயிட்டு இருக்கிறா, அவ்வளோ நம்ம பக்கத்துலேயே உங்களுக்கு சொல்லலை, அவர் ஏற்கனவே சொல்லலை எங்களுக்கு. இது மாதிரி கூட்டும் போன விஷயம், இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி ஞாயிற்றுக்கிழமை, சரி திங்கக்கிழமை காலையில் வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமந்தூர்லேருந்து ஆற்காடு கிளம்பி போனோம். இவங்க வீட்டுக்கு போனதும் ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து இப்போ கல்யாணம் ஆனது ஃபர்ஸ்ட்டு அவர் அதெல்லாம் அது வந்து இவங்க போயிருக்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் மேடம், 20 வருஷம் எனக்கு அவர் ஒரு டெத் ஆகிடுச்சு சொந்தக்காரர். நாங்கள் வாலாஜாக்கு போகிறோம். போனாக்கா
அந்நேரத்துக்கு தான் இவர் சொல்கிறார் அண்ணன் இந்தமாரி குழந்தை ஒருத்தனை பையனை லவ் கூட்டிட்டு பண்ணிட்டு வந்து. போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியாது சங்கர்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னண்ணா இந்தமாரி சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்தமாரி ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி குத்தத்துலேயும் ஒழுங்காக இல்லை, இந்தமாரி அவன் விட்டுட்டு ஓடிட்டான், இந்தமாரி கஷ்டப்படுது. ஆமாம், இதுக்கு தங்கச்சிங்க. அதுவும் எங்களுக்கு இவங்க சொல்லலை, எங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தான் தெரியும். இதுவும் நாங்கள் அவ்வளோ போக முடியாது. நான் ஒன்றுன்னா தான் போவோம், இல்லைனாக்கா நல்லது கட்டத்துக்கு போவோம், அவ்வளோதான். ரெண்டாவது ரொம்ப போகிறதில்ல, நம்மளும் ரொம்ப கஷ்டம். நான் வந்து டிரைவிங் பண்ணுறேன், நம்ம குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தேன். இவர் இந்தமாரி ஆச்சு. அன்றைக்கி சொன்ன உடனே இவனை போயிட்டு 2 பேரும் வச்சு நான் இந்த அப்பா சித்தப்பா போட்டு கேட்டாக்கா, இல்லை மாமா நான் அப்படி வச்சுக்குவேன், நான் இப்படி வச்சுக்குவேன் அப்படின்னா. சரி, உன்னுடைய பொறுப்பு என்ன இருக்குதா, நீ ரெஜிஸ்டர் பண்ணியாப்பா, கேரளாவில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு விஷயமா கேட்டேன் மேடம். என்ன கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு உன்னுடைய டேட் ஆஃப் பர்த், இதனுடைய டேட் ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கிறீங்களா? இருந்ததுன்னா நீங்கள் கேரளா போனீங்களே, 2 மாதமாக கேரளாவிலேருந்து 3ஆவது மாதம் இங்கே வந்தேன்னு சொல்கிறீங்களே. நான் கேட்டதுக்கு 2 மாதம் கேரளாவில் இருந்தேன்னு சொன்னாப்புல. அப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் நேபாஸ் பண்ணாங்க. இல்லை, எங்கள் சித்தப்பா தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. உங்கள் சித்தப்பா ஆதரவு கொடுத்தாருன்னா உங்கள் சித்தப்பா வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது தானே, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. அப்போ தான் இந்த பொண்ணை கேட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனாவது பண்ணி வச்சுருப்போமே, எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல மேடம். ஆனால் கேரளா போலீஸ் கேரளா போலீஸ் இவங்க சித்தப்பா வீட்டில் மேரேஜ் பண்ணி சும்மா தாலி கட்டி அவங்க அப்பா எதிர்ப்பு வந்தாலும் அவங்க சித்தப்பா அப்போ வந்து உங்களுக்கு ஆதரவு பண்ணியிருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே போயிட்டு பேசி ஏதோ எனக்கு புள்ளியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு எழுதிட்டு கொடுத்துட்டு வந்து. அந்த ப்ரூஃப் இருக்கா அவங்ககிட்ட? அதுவும் கிடையாது. இத்தனைக்கும் படிச்ச பொண்ணு ஒரு டேலண்டே இல்லை, ரொம்ப பயந்தாங்க. 3 வருஷமா லவ் பண்ணியிருந்தேன்ட்டு இப்பதான் சொல்லுது, எங்களுக்கு தெரியாது. இவ போறதுக்கு முன்னாடி 4 நாள் முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டா, இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்பா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி இதை சொல்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வீட்டிலேயே கல்யாணம் பண்ண போறாங்களாம், அவங்க அத்தை பொண்ணு யாரா இருக்குதான், அதனால எனக்கு அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ண சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னு இவ சொன்னான். சரி அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு மறுநாள் அவன் கிளம்பி வந்தான். வந்து என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. யாருன்னு கேட்டாக்கா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கூட்டும் போனேன். அப்பா வெளியே போயிட்டு இருந்தாரு. காலைல மத்தியானம் வந்துக்கிறான் அவன். அப்பா வெளியே போயிட்டு வந்த பிறகு சாயந்தரமா கூட்டின்னு போய் ஒரு 7 மணிக்கு காமிச்சேன். இந்த பையனை அவள் லவ் பண்ணுறலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு விசாரிச்சாரு, நீ எந்த ஊர், எங்கேருந்து வந்த அப்படின்ட்டு எல்லாத்தையும் விசாரித்த பிறகு நான் கேரளா, எப்படா பழக்கமாச்சுன்னு கேட்டேன். நான் ஃபோனில் மீட் பண்ணிக்கணும், நான் இதுவரையிலும் உஷா பார்த்தது கிடையாது, நான் நல்லா வச்சு காப்பாற்றுவேன், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், எங்கள் தம்பிங்க இருக்கிறாரு, எங்கள் மாப்பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ உங்கள் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு வாடா, இல்லை இங்கேனா பண்ணிக்கலாம் அங்கேயே கூட பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். இவ காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். அவன் வர சொல்லிக்கிறான், வர சொல்லி இட்டுன்னு போயிட்டுக்கிறான். இட்டுன்னு போயிட்டு பிறகு நான் கேரளா போயிட்டேன் அப்படின்னு இவகிட்ட ஃபோன் கொடுத்து சொல்ல வச்சான். அப்புறம் சரி எங்கடி இருக்கிற, யாரு கூட இருக்கிறதுன்னு அவன் தான் கூட இருக்கிறேன்ட்டு அவன் பேசினான். நான் கேரளாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்பா அழுதாரு, இந்த மாதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அழுது பிறகு எங்கன்னு போய் தேடுறது, அந்த சமயத்துக்கு எங்ககிட்ட 1 ரூபாய் கூட இல்லைங்க மேடம். உண்மையிலேயே சொல்ல போனா அந்த அளவுக்கு நாங்கள் ஏழ்மையான குடும்பம். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் போல, எங்களுக்கு போறதுக்கு எங்க வழியும் தெரியாது. இல்ல இந்த விஷயம் எங்களுக்கும் இன்னும் இவங்க தெரியப்படுத்தல, என்ன அவமானம் ஆயிடுவேன்னு சொல்லல. நாங்க 2 மாசம் இருந்துட்டு இங்கே வந்தாங்க. அப்போ இவ 1 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டா ட்ரைனிங்க்கு போக போற நர்சிங்க்கு. அப்போ போறது சமயத்துல இவளே இங்க வந்த பிறகு சித்தி வீட்டுக்கு வந்தா. சித்தி வீட்டுக்கு வந்த பிறகு நாங்களே கூட்டின்னு வந்தோம். எப்படி விட்டுறது, வந்துட்ட பிறகு அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான், அம்மா செத்துட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி எதனா ப்ரூஃப் இருந்தா சொல்ற, நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு இல்லக்கா அப்பா கிட்ட இருக்கு, அப்பா கிட்ட இருக்குது, நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் எடுத்துன்னு வரேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிடா எத்துன்னு வருமான்னு சொல்லிட்டு நாங்களும் கம்முன்னு இருந்தோம். இது வரலாம் எத்துன்னு வரல. ஒரு டைமு இப்போதான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்ன கேரளா கூட்டும் போனான். 3 பேரும் போய் சேத்தலைன்னு ஒரு ஊர் ஸ்டேஷன் கேரளால, அந்த ஊர் ஸ்டேஷன்ல இறங்கணும். இறங்கிட்ட பிறகு ரூம் எடுக்கிறதுக்கு போனான். ரூம் எடுத்து 3 மணி இருக்கும் அநேத்துக்கு இறங்கணும். ரூம்ல தங்கறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. நம்ம லேடிஸுங்க அவனை நம்பி போய்க்கிறான். அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு.
இவளுக்கும் சரியா அறிமுகம் இல்லை. அவ ஃபோனில் லவ் பண்ணல, அதுதான். அவங்க வீட்டுக்கும் போனது கிடையாது நான். அதனால சொல்லிட்டு நான் ரூமில் தங்கலை. வானாடா நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன் 300 ரூபான்னு அவங்க சொன்ன மாதிரி இருக்குது. எனக்கு மலையாளம் புரியல. வேணா சார், எங்ககிட்ட காசு கிடையாது, நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் போனோம், மீட்டிங் கோசம் வந்தோம், 1 மணி நேரம் தானே, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்தோம். இவன் நாங்கள் போய் பாத்ரூமில் மூஞ்சி கழுகின்னு வெளியே வந்தாக்கா 2 மிஷின் காலிச்சு ஃபோனில். நான் பேக்கில் வச்சுட்டு மூஞ்சி கழுகிறதுக்கு போனேன். சரின்னு சொல்லிட்டு எடுத்து அட்டன் பண்ணாக்கா இவன் நான் திரும்பி வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கான்னு சொன்னான். எத்தனை நிமிஷத்துல 15 நிமிஷத்துலேயே வந்துட்டான் அவன். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரத்தில் நீ எம்மந்தோளவு போய் வந்திருப்ப நானே கேட்டேன். நான் போய் வந்துட்டேங்க்கா, என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துன்னு வந்தான், அந்த வண்டியில் போய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இவன் பாத்ரூம்குள்ளே வைக்கிறா. அப்போ நான் பேசிட்டு இவன் என்ன பண்ணா, இவளை கூப்பிட்டேன். அவன் வந்துட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பிறகு இவன் நான் சொன்னேன், நீ எப்படி போனேன்? இவன் வந்த உடனே என்னடான்னு கேட்ட, காதில் ஃபோன் வச்சுக்கின்னு பேகு தூக்கின்னு விறுவிறுன்னு போய்க்கினேன் தான். போறேன்டி போய் கூப்பிடுறி அப்படின்னு நான் சொன்னேன். சரின்ட்டு இவ பின்னாடியே போய் இன்னும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு இவகிட்ட நான் சொல்லிக்கிறேன், நான் ஆட்டோவில் போனேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். சீக்கிரமா வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று வந்துட்டான் அப்படின்ட்டு அப்பா என்ன சொன்னாரு, டிக்கெட் இருந்தாக்கா அவன் வரலனாக்கா நீங்கள் வண்டி ஏறி இங்கே வந்துருங்கம்மா வீட்டுக்கு, அங்கே எங்கேயும் இருக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிப்பா நான் இட்டுன்னு வந்துடுறேன்ப்பா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுங்காட்டி இவனும் வந்தான், வண்டியில் ஏறி உக்காஞ்சோம், நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கேயுமே கூட்டுன்னு போல எங்களை. அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு 10 நாள் ஏதோ இருந்தாங்க. இருந்த பிறகு இவங்க 2 பேருக்கு ஏதோ சின்ன பிரச்சனை, அவங்க வீட்டுக்குள்ளோ சின்ன பிரச்சனையில் அடிச்சிட்டுக்கிறான். ஆமாம்மா தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை மாறிக்குது, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சரிட்டு அம்மா என்ன சொல்லிச்சு, என்கிட்ட பஸ் ஆச்சுக்கு காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிச்சு, 10 ரூபா கூட இல்லைம்மா அப்படின்ச்சு. சரி வாமா நான் கூட்டும் போறேன்ட்டு அம்மாவை கூட்டுக்குன்னு நான் போனேன். அங்க போனா அதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன் மேடம், அதெல்லாம் விட்டுரு. சரி அதோட சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம். இப்ப என்னன்னா ரெடியா இருக்காரு. எங்களுக்கு டவுட்டா இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு போன் வந்து திங்கக்கிழமை நாங்க அங்க போனோம். அவங்க அப்பா தான் வற்படுத்துறாரு சொல்றாரா? அடிக்கிறாங்க, ஆளு ஆச்சு என்ன அடிக்கிறாங்கன்றாரு. ஆனா போன் பண்ணி எங்க எதிர்க்கு வர சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம வர வேணான்றாரு. அப்ப வந்தாங்களா 40-50 பேர்? 50 பேர் வந்தாங்கன்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு விஷயம். பேர் என்னமா? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தியை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். பேரு சத்தியமூர்த்தி. ஒரு பொண்ணு கூட்டின்னு 40-50 பேருக்கு வேன்ல எட்டுன்னு வந்துக்கிறாங்க, 3 வேனா காரு அப்படின்னு இவன் தான் சொல்றான். அங்க அடிச்சிட்டு என்னை ஒரு போலீஸ்காரு என்னை தப்பிக்க விட்டுட்டாரு. 2 மணிக்கு போன். அப்போ ஆர்காட் தானே இதுக்கு லிமிட் ஸ்டேஷன், உன்னையும் ஆர்னி ஸ்டேஷன் கிட்ட போனாங்கன்னு கேட்கறேன். அது எனக்கு தெரியாது மாமா, அவர் தான் அவங்க காசு கொடுத்து அப்பா தான். சண்டே மேடம் வேலை கிடையாது எனக்கு மட்டும். எப்போ சண்டே கூட ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் தானே ஒர்க் இருக்கும், நான் போயிட்டேன். 2 மணிக்கு போன் பண்ணாரு. நான் உடனே மேடம் கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லவே பதறி அடிச்சு வந்துட்டேன் நான். வந்து உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு அடி வாங்கினதாவோ ஒரு இது நார்மலா இருக்கு. இப்போ நம்மளே நான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கேன். இவன் சொன்ன உடனே அவரு அண்ணன் வர ஒரு மாதிரி அழுகுறாரு, வா சங்கர் கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்றாரு. நானும் தம்பி சித்தப்பா 3 பேரும் போறோம். போயிட்டு பார்த்தா என்ன அடிச்சிட்டாங்கக்கா, 40-50 பேர் வந்து அடிச்சிட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்து நிக்கிறேங்க, கிருஷ்ணாவரம் கூட்டுறதுக்குன்னு சொன்னான். அது நான் சொன்னேன், அங்க ஏன்டா போற, நீ ஒண்டியா இருக்கிற, உஷா எங்கன்னு கேட்டேன். உஷா ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொன்னேன். சரி நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துருன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு வந்து கிருஷ்ணாவரம் கூட்டுறதுக்கு எங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொன்னான். நீ வரியான்னு கேட்டான். நான் அவன் சொன்ன உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்தேன். நான் வந்துட்டு பிறகு இந்த மாதிரி சொன்ன பிறகு சித்தப்பாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்ன பிறகு சித்தப்பா அவங்க வந்துட்டாரு. வந்து வரவையில கூட ஆர்காட்டில் அடிச்சாங்க. ஆர்காட்டு தாஜி கேன்டீன் சாப்பிட்டு வெளியே வந்தேன். அங்க அடிச்சு ஈஸ்துன்னு ஆர்னி ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போனாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சரி கேட்கலான்ட்டு அந்த இடத்துல நிப்பாட்டுனாங்க. நிப்பாட்டும் போது வேணாம் அசிங்கமா இருக்கும், எதுக்கு இங்க கேக்குறீங்க அப்படின்றான். சொல்றதுல எது உண்மை பொய்ன்றது நம்ம நம்ப முடியல அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது பட்சம் என்னன்னா, அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முரண்பாடாவே இருக்குது. ஒரு தெளிவான ஒரு பதிலும் வரல. இப்போ இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னா போல, அந்த இடத்துல தான்பா வாப்பா போய் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ புதுசா வந்து ஆற்காடு ஏரியால நீ வந்திருக்கிற,
நாங்கள் அந்த காலத்துலேருந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஏரியாவில். இப்போ எங்களுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவங்க பழைய நபர்கள் யாராவது இருப்பாங்களே, இது மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் நடந்தது, இது மாதிரி நடந்த விவகாரம் உண்மைதானா அப்படின்னு கேட்கலாம்பா, இறங்குப்பா அப்படின்னா என் மதிப்பு என்ன ஆகுது, என் மரியாதை என்ன மண்ணு இது பண்ணிடுறீங்களா, அது கேவலப்படுத்துறீங்களா, அப்போதான் எங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. சரி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நீங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். படித்ததெல்லாம் ஹாஸ்டலில் மேடம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தது ஹாஸ்டலில். எந்த ஹாஸ்டல்ல? இங்க அங்கே கேரளாவிலையும். கேரளால எங்க? திருவனந்தபுரம். சரி. அங்கேயே படித்தேன், அங்கேயே வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்தேன். எங்க அது? கொளத்துப்பிள்ளையில், கொல்லம் ஜில்லா. அங்கேருந்து அம்மா கிட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காண்டி சென்னைக்கு வந்திருந்தேன். உங்க கூட பிறந்தவங்க? அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, நான் 3 பேர் இருக்கோம். அப்படி இருந்துட்டு நாங்கள் சென்னையில் வந்து 3 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டோம். இங்கே இருந்தேன். அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன். யார? உஷாராணி. இவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சென்னையில் வேலை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கேரளாவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்பா வீட்டுக்கு ஏற்றுக்க மாட்டேன், அவள் வந்தானே வேண்டாம், அவளுக்கு வயசு அதிகம், கட்டையாக இருக்கா, அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் லவ் பண்ணிட்டேன்பா, அதெல்லாம் கூட்டிகிட்டு வரதே நான் தான், நீங்கள் வச்சு வேலை போடல, நான் தான் வச்சு வேலை போகிறேன், எனக்கு கொஞ்சம் அவள் வேணும், அவள் இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்டேஷனில் சொன்னாங்க. அங்கே ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தாங்க, நான் வாங்கலை. என்ன எழுதி கொடுத்தாங்க ஸ்டேஷனில்? ஸ்டேஷனில் எனக்கு இந்த பையனை இந்த பையன் எனக்கு யாருன்னே தெரியாது. உங்க அப்பாவா? அப்பா. இந்த பையன் யாருன்னே தெரியாது, இவன் எனக்கு பிறக்கவே இல்லை, பையன் இல்லை அப்படின்னு ரொம்ப இதாக பேசிட்டாரு. பேசினதுக்கப்புறம் அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. நான் கையெழுத்து போடல. என்னைக்காச்சும் இருந்தாலும் அப்பா என்னை ஏற்றுக்குவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடல. சரி, நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக வீட்டில் பிரச்சனை, நீ வந்துரு, அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு, அவள் என்கிட்டாச்சும் போகும்போது விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே தாங்கலை. கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. வாழ்ந்தா ஒருத்தையோட வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ண தொடங்கிட்டாங்க வீட்டில் இருந்து. என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க? நீ வந்துரு, நான் வேற பொண்ணை பார்த்து. வர முடியாது சொல்லுங்க. நான் சொல்லிட்டேம்மா, அவங்க சொல்லிங்க கேட்க முடியல, ரொம்ப டார்ச்சர். அதான் அப்பா வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டார்ல. வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாரு. இதுக்கு வேண்டிய கல்யாணம் பொண்ணு பார்த்துருந்தாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்னது கல்யாணம் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் எப்படி உங்கள்ட்ட பேசுறாரு? பின்னே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாரு. தம்பி என்கிட்ட, எங்க சின்னவனோட தம்பி, எங்க அண்ணா இப்பெல்லாம் பேசும்போது எங்க அண்ணா என்ன செஞ்சாரு, எங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் அப்பா வச்சே பேசாம இருக்க மாட்டேன்னு அப்பா என்கிட்ட பேசும்போது நானும் சரிப்பா அப்படின்ட்டு நானும் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்துருப்பா, எப்படியாச்சும் விட்டுட்டு வந்துரு, நான் வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அவ என்ன அவட்ட என்ன இருக்கு அப்படி இருக்குன்னு. ரொம்ப தம்பி, நான் உங்ககிட்ட வந்து ஃப்ராங்கா கேட்குறேன், காலையில வந்து என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு கதறி அழுதது உண்மையா இல்லையா? விட்டுருக்குன்னு சொல்லி அழுவல பொண்ணு, இவங்கள விட்டுட்டு அழுவ சொல்லலாம். இவங்க சொல்றாங்கன்னா, எங்க அப்பா வந்து இங்க இருந்து வந்திருந்தாரு. அவங்க விட்டுட்டு வர சொல்றது உங்க அப்பாவை எல்லாம் உனக்கு போகணுமா? எனக்கு யாரையும் விட்டுட்டு போத்த. அப்புறம் என் காலையில கதறின அழுந்தேன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க அப்படி, நீ போயிருப்பா, நீ ஜாம இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற. யாரு சொன்னாங்க? இவங்க ஜாம இந்த மாதிரி செய்யற, எங்களெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற, அதனால போயிடு சொன்னாங்களா? யாரு சொன்னாங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, நான் இவங்களோட தான் இருக்கணும். யாரு போக சொல்றாங்க? இவங்களை விட்டுட்டு போக சொல்றாங்க. யாரு இவங்க? இவங்க மாமா சித்தப்பாலாம். யாரு உங்ககிட்ட விட்டுட்டு போக சொன்ன? கரெக்டா சொல்ல, நான் கேள்வி கேட்கறேன். விட்டுட்டு போக சொன்னது மாமா, இந்த மொட்டை அடிச்சிருந்தாருலாம் அவர் சொன்னாரா அவங்ககிட்ட விட்டுட்டு போக சொன்னாரா? அவர் சொல்றாரு, நீ ஜாம இந்த மாதிரி செய்யற, உன்னால தானே இவ்வளவு இது அவருது, அதனால விட்டுட்டு போயிடு சொன்னாரு. நீ போயிரு, இல்லாட்டி உனக்கு வீட்டுல வச்சிருக்கேன். வண்டியில வரும்போது ரொம்ப இதாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நானும் கேட்கவே இல்லை. எனக்கும் சொன்னா, தப்பு செஞ்சா நீ யாரா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா நீ அடிச்சா நான் ஏத்துக்குவேன், நான் தப்பு செய்யலன்னா எங்க அப்பா நான் இருந்தாலும் அடிப்பேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க அப்பா இந்த பொண்ணை விட்டுரு நண்பின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஆற்காடு இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தாரு. எத்தனை பேர் வந்தாங்க? அது ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. 50 பேர் வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஆற்காட்டில் இருக்கும்போது இப்போ நான் வேலை செய்கிற கடை எல்லாம் கேட்டு, பசங்கள்லாம் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கேரளா பையன் இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா அந்த மாதிரி பையன் யாருன்னு தெரியல, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 5 மாதம் தான் ஆகுது. உங்க அப்பா லைன்ல இருக்காரு, நீ பேசு, நீ வந்து இவர் கூட தான், அந்த பொண்ணோடு தான் வாழுவேன்,
என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லம்மா அவர்கிட்ட பேசுறது இது இல்லை. அவங்க மதியமே பேசிட்டாங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் கண்டுக்காது. அவங்க பேசி என்னடா நீலாம் இந்த மாதிரி என் முன்னாடி பேசேன், ஒண்ணும் ஆகாது. ഹലോ சொல்லுங்கப்பா. എന്താ മോനെ? ഇത് ഇവിടെ നിന്ന് പറഞ്ഞാ പറഞ്ഞോ. ഇപ്പൊ ഞാൻ ഇവിടെ തമിഴ് സ്റ്റുഡിയോയിൽ ഇരിക്കുക. എങ്ങനെ? ഞാൻ വിട്ടിട്ട് വരില്ല എന്ന് പറയും. ഞാൻ പെണ്ണിനെ വിട്ടിട്ട് ഇപ്പൊ വരാൻ പറ്റത്തില്ല അച്ഛാ. എനിക്ക് അത്രയും താല്പര്യമല്ല. ഞാൻ ജനിച്ചാലും ഇരിക്കുന്നതെല്ലാം ഉഷായിനെ മാത്രമേ ഉള്ളൂ. ഞാൻ ചാവുന്ന വரைக்கும் ഉഷാ കൂടെ ഇരിക്കത്തുള്ളൂ. എല്ലാരും ഉണ്ട്. നമുക്ക് കുളത്തൂർ സ്റ്റേഷനിൽ എസ് ഐ എടുത്തുകൊണ്ട് വിളിച്ച് പറയട്ടോ. എസ് ഐ കൊണ്ടൊന്ന് വിളിപ്പിക്കട്ടോ. അതൊക്കെ വേണ്ട അച്ഛാ. നമ്മളെന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് എനിക്ക് സന്തോഷമായിട്ട് ഇരിക്കണം. ആരുടെ ഇങ്ങനെ വഴക്കൊക്കെ ഒന്നും കൂടണ്ട. എനിക്കെന്ന് പറഞ്ഞാൽ ചാവുന്ന വரைக்கும் എനിക്ക് ഇത് സന്തോഷമായിട്ടിരിക്കണം. മോൻ ചാവത്തൊന്നുമില്ല. നമുക്ക് പിന്നെ ഇവിടുന്ന് പിന്നെ ഏരുന്നോ അല്ലെങ്കിൽ കുളത്തുപുഴന്നോ അരിയോ കൊണ്ട് വിളിപ്പിക്കാം നമുക്ക് കൊല്ലം ജില്ലയില്. വേണ്ട അച്ഛാ. എനിക്ക് അതല്ലേ പറയുന്ന ഞാൻ ചാവുന്ന വரைக்கும் എന്റെ ഉഷയുടെ കൂടെ ഇരിക്കത്തുള്ളൂ. അങ്ങനെയാണെങ്കിൽ ഞാൻ സന്തോഷമായിട്ട് ഇരിക്കുന്നെങ്കിൽ നിങ്ങൾ വിളിക്കണ്ട. ഇല്ലെങ്കിൽ ഞാൻ ചാവുന്നെങ്കിൽ മാത്രം ഇരുന്നെങ്കിൽ ഞാൻ വിളിക്ക്. ഞാൻ സത്യമായിട്ട് പറയുക, ഞാൻ ഈ മാസത്തിൽ ഞാൻ ചാവും. ആ സത്യം വെച്ചാ. നിങ്ങൾ പറയുന്ന ഒവ്വൊരു ഇതും എനിക്ക് ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ഹലോ, പോലീസ് സ്റ്റേഷനിൽ നമ്പർ കൊണ്ട് തരാമോ? എനിക്കൊന്നും തരാൻ അത്രയും താല്പര്യമൊന്നും ഇല്ല. ഇവിടെ നിന്ന് എന്റെ കയ്യിൽ മൊബൈലൊന്നും ഇല്ല. പിന്നെ മോന്റെ മൊബൈൽ ആരെങ്കിലും ഇരിക്കുമോ? എല്ലാരും മേടിച്ചു വെച്ച്. ആരാ? എല്ലാരും പോലീസ് മേടിച്ചു വെച്ച്. പോലീസ് സ്റ്റേഷൻ നമ്പർ തരാമോ മോനെ? നിങ്ങൾ ഇവിടെ വന്നാലേ തരത്തുള്ളൂ. നമ്മൾ എവിടെ വരണം? ഇവിടെ ചെന്നൈയില്. ഇവിടുന്ന് സർക്കിള വിട്ടാ മതിയോ? ചർക്കൽ എന്താ വിടുന്ന? അവിടെ നിന്ന് എവിടെങ്കിലും ഇരിപ്പുണ്ടല്ലോ വീട്ടിലെല്ലാരും കിടപ്പുണ്ടല്ലോ. എല്ലാരും വിളിച്ചു വരാ. ഈ അച്ഛനെ മോനെ ഇത്രയും ഇതില്ല അച്ഛാ, സ്നേഹം ഇല്ല അച്ഛാ. അച്ഛാ ഒന്ന് ചെയ്. എനിക്ക് ആരും വേണ്ട. ഞാൻ ഇപ്പൊ പറയവേ, ഞാൻ എന്റെ അമ്മയുടെ കൂടെ പോവാ. ഞാൻ ഒന്ന് ചാവ അച്ഛാ. ഞാൻ സത്യമായിട്ട് അതാണ് നടക്കാൻ പോകുന്നത്. എല്ലാരും ഇങ്ങനെ എനിക്ക് ഒന്നാ കൊണ്ടുവന്നു. നിങ്ങൾ വന്ന് അപ്പൂസനെ വിളിച്ച് പറഞ്ഞല്ലേ അടിക്കാൻ ആള് വിളിച്ചിട്ടുണ്ടെന്ന്. ഞാൻ ഇത്രയും ഇതെന്ന് പറഞ്ഞാൽ എനിക്കൊന്നും വിട്ടിട്ട് പറയാനൊന്നും ഇതല്ല. അച്ഛൻ ഒന്ന് ആലോചിക്കച്ചാ. ഇത്രയും നാള് അച്ഛന്റെ വീട്ടിലല്ലേ ഇരുന്നത്. ഒന്ന് വാ. ബാ. നിങ്ങൾക്കറിയാലോ ഉഷ എങ്ങനെ ഉണ്ടോന്ന്. ചോറ് വന്നിട്ട് 5 ദിവസമായി. സത്യമായിട്ട് 5 ദിവസം തന്നെ പ്ലേറ്റ് ഇല്ലേ? ഉഷ അടുത്ത് നിങ്ങൾ പറഞ്ഞ എന്താ സാധിക്കാൻ പോകുന്നോ? നിങ്ങൾ എന്താ പറയാ ഉഷ അടുത്ത്? വേറെ ഒന്നും പറയത്തില്ലേ? വേറെ എന്തോ പറയുന്നത്? നിങ്ങൾ രണ്ടുപേരും ഞാൻ അങ്ങോട്ട് വരുവാന്ന് പറയും. അത് മാത്രം എന്താ പറയുന്ന ഞാൻ വരുമെന്ന്? അത് എന്റെ അടുത്ത് പറഞ്ഞല്ലേ. ഞാൻ ഉഷ അടുത്ത് പറയത്തില്ലേ? മോനെ എന്തുവാ കേസ് അവിടെ കേസ് എന്ന് പറഞ്ഞ പെണ്ണിനെ വിട്ടിട്ട് പോവാൻ പറയുക. ആരാ പറയുന്നത്? എങ്ങനെ? ഇവിടുത്തെ അവരുടെ ബന്ധുക്കളൊക്കെ. അപ്പൊ മോന് ഞാൻ ഇവിടെ മോന്റെ അടുത്തൊരു കാര്യം പറഞ്ഞാൽ മോന് മനസ്സിലാകുമോ? പറഞ്ഞോ. പറഞ്ഞോ. ഞാൻ ഇവിടെ കൊല്ലത്തെ ഐജിയെ കൊണ്ട് ഞാൻ അവിടെ ആ സ്റ്റേഷനിൽ ഒന്ന് വിളിപ്പിക്കുക. ആ സ്റ്റേഷന്റെ നമ്പർ ഇങ്ങോട്ട് താമോ. ഇപ്പൊ വിളിച്ചെന്താച്ചാ പറയും? ആ സ്റ്റേഷന്റെ നമ്പർ തന്നാ മതി. ആ സ്റ്റേഷനിൽ ഞാൻ വിളിപ്പിക്കാം. ഇപ്പൊ സ്റ്റേഷനിൽ വിളിച്ച് എന്താ പറയാ അച്ഛാ? ഞാനല്ല പറയുന്നത്, ഐജിയെ കൊണ്ട് വിളിപ്പിക്കാം. കൊല്ലം ഐജിയെ. ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് ചെന്നൈയിൽ ബന്ധുക്കളുണ്ടെന്ന് പറയുന്നില്ലേ? നമസ്കാരം. നമസ്കാരം. എന്താ പ്രശ്നം? ഹലോ, ഇതാര്? നിങ്ങൾ തമിഴില് സംസാരിക്കോ? തമിഴ് എനിക്കറിയില്ല. നിങ്ങൾ എന്താ പ്രശ്നം? ഈ പയ്യൻ എന്താ പറയുന്ന വെച്ചാ? പയ്യൻ പറയാൻ മലയാളം പറഞ്ഞാൽ മനസ്സിലാവോ? ഞാൻ മലയാളത്തിലല്ലേ പറയുന്നേ. പിന്നെ പയ്യൻ പറയുന്ന അവിടെ എന്തോ കുഴപ്പമുണ്ട്, ഞങ്ങൾ അങ്ങ് പെട്ടെന്ന് ചെല്ലണം. ഞാൻ അമ്മ അപ്പ. ഓക്കെ, അത് മനസ്സിലായി. പക്ഷെ പയ്യൻ പറയുന്നത് അവന് ആ പെണ്ണിനെ വിട്ടിട്ട് വരാൻ ഇഷ്ടമില്ല എന്നാ പറയുന്നത്. പെണ്ണെന്തോ പറയുന്നെന്ന് എനിക്കറിയില്ല. അല്ല, നിങ്ങള് നിർബന്ധിക്കുകയാണെന്നാ അവൻ പറയുന്നത്. എന്തോ ഇങ്ങോട്ട് വരാനോ? അവനെ പൊണ്ണിനെ വിട്ടിട്ട് വരാൻ നിങ്ങൾ നിർബന്ധിക്കാണ്. നിങ്ങൾ 50 പേരെ കൊണ്ടുവന്ന് അടുപ്പിച്ചു എന്നാ പറയുന്നത്. ആരെ അടുപ്പിച്ചെന്ന്? അവനെയോ? അവനെ.
അയ്യോ അങ്ങനെ ചെയ്യില്ല. എങ്കിൽ പിന്നെ ഞങ്ങൾ ധൈര്യമായിട്ട് ഇവിടെ കൊണ്ടുവന്ന പെണ്ണിനെ അങ്ങോട്ട് പറഞ്ഞു വിടുവോ? അച്ഛൻ ഉണ്ടോ അവിടെ ലൈനില്? ഉണ്ട് അച്ഛൻ്റെ കൊടുക്കാം. അച്ഛൻ തമിഴ് പറയോ? ഇല്ല. ഹലോ. അപ്പൊ നിങ്ങളുടെ പയ്യൻ എന്താ പറയുന്ന വെച്ചാ, നിങ്ങൾ 50 പേരെ ആർക്കട്ടിലേക്ക് കൊണ്ടുവന്ന് അവനെ അടിപ്പിച്ചു എന്നാ പറയുന്നത്. അവിടെ കൊണ്ടുവന്നോ? അവനെ അടിച്ചു എന്നാ പറയുന്നത്. 50 പേരെ ഞാൻ കൊണ്ടുവന്നോ അവിടെ? അതെ. പിന്നെ ഞങ്ങളിവിടെ കേരളയിലേക്ക് കേരള കൊല്ലൂർ എന്ന് പറയും. കൊല്ലൂർ പക്കം കൊല്ലം ജില്ല. പറഞ്ഞോളൂ. അപ്പൊ പിന്നെ എങ്ങനെ 50 പേരെ അവിടെ കൊണ്ടുവന്ന് അവനെ അടിപ്പിക്കുന്നത്? എനിക്ക് ഒരു കാര്യം അറിയണം. നിങ്ങള് ഉഷയോടൊപ്പം ഈ പയ്യൻ സത്യമൂർത്തി ജീവിക്കുന്നതിൽ നിങ്ങൾക്ക് ഒരു ആക്ഷേപനയും ഇല്ല അല്ലേ? എനിക്ക് വിരോധം ഒന്നുമില്ല. ഇല്ലെങ്കിൽ ആ പെണ്ണെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് ഞാൻ കല്യാണം കഴിച്ചു. ഞാൻ 1.5 മാസം ഈ വീട്ടിൽ കൊണ്ടുവന്ന് കല്യാണം കഴിപ്പിച്ചു. അവരെ നല്ലവരെ അവരെ തന്നു നല്ല വിളിച്ച് അങ്ങനെ പറഞ്ഞു വിട്ട്. നിങ്ങൾ അച്ഛനാണോ ചെറിയച്ഛനാണോ? അച്ഛനാ, സ്വന്തം അച്ഛായി. ശരി. അപ്പൊ നിങ്ങളുടെ വീട്ടിലാണോ ഈ കുട്ടി താമസിച്ച്? അതെ, എന്റെ വീട്ടിലാണ് താമസിച്ചത്. അപ്പൊ ഞാനിപ്പോ സത്യം പറയാം. ഈ പയ്യൻ നിങ്ങളുടെ അടുത്ത് പറയുന്നത് അവര് പോവാൻ പറഞ്ഞു എന്നാണ്. ഇല്ല, അവരോ? അവര് പോവാൻ പറയുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ പിന്നെ എന്തോ സാറേ, പിന്നെ 2 പേരുമായിട്ട് ഇവിടുന്ന് ഒറ്റയ്ക്ക് ഞാനാ പറഞ്ഞു വിട്ടത്. നിങ്ങളാ പറഞ്ഞു വിട്ടത് അല്ലേ? അല്ല, ഇപ്പൊ ഇവൻ ഇവിടെ പറയുന്നത് അച്ഛൻ ആളെ കൊണ്ട് അടുപ്പിച്ചു. അച്ഛൻ വന്ന് ആര് ഉദയൻകുമാർ? ഹലോ അച്ഛാ, നമ്മള് സ്റ്റേഷനിൽ വെച്ച് മറ്റേ വേറെ അച്ഛ വന്നായിരുന്നല്ലോ. 50 பேர் வந்து அடிச்சாங்க சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க. உதயகுமார் அச்சா இல்ல? உதயகுமார் அறியாவோ? இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து அப்பா அம்மாட்ட இவங்க போ சொன்னாங்க சொல்றாரு. அவங்கள்ட்ட வந்து அப்பா அடிச்சு என்ன வர சொன்னாரு சொல்றாரு. எது உண்மை? இது கேளுங்க மேடம். கேளுங்க. ഹലോ അച്ഛാ, നമ്മള് സ്റ്റേഷനിൽ വെച്ച് ഉദയകുമാർ അച്ഛൻ നമ്മള് പറഞ്ഞു വിട്ടില്ലേ, അവിടെ നിന്ന് എന്റെ മോനില്ല, അതൊക്കെ ഓക്കെ. അവരാ വന്നാ നമ്മളെ അടിച്ചത്. ആര് വന്ന് അടിച്ചു? എന്റെ അച്ഛൻ. ഇത് അച്ഛനല്ലേ? മേഡം ഇത് ആരാണ്? ഇതെന്ന് പറഞ്ഞ അമ്മ മുത കട്ടണ അപ്പ മേഡം. ഹലോ, അമ്മ മുത ഇത് നിങ്ങളുടെ മോനാണോ? ഞാനിത് പറയട്ടെ സാറേ, എന്റെ മോനാ. പക്ഷെ പിന്നെ ഈ തള്ള ഇപ്പൊ എന്റെ കൂടെ അല്ല, പിന്നെ അവര് വേറെ ഒരു ചെറുക്കന്റെ കൂടെയാ. ഇവന്റെ അമ്മയോ? ഇവന്റെ അമ്മ. അന്നേരം എന്റെ മോനാ അവൻ. ഇവന്റെ അമ്മ മരിച്ചു എന്ന് പറഞ്ഞു. പോയി. ഹലോ. പറഞ്ഞോളൂ. മരിച്ചോ അമ്മ? മരിച്ചു. അന്നേരം ഞാൻ 2ാമത്തെ ഒരു പെൺപിള്ളയുടെ കൂടെ, എന്റെ കൂടെ ഇവൻ വന്ന് ഈ പെണ്ണിനെ കൊണ്ട് ഇവിടെ താമസിക്കുന്നേ. ഞങ്ങളിവിടെ താമസിച്ച് കല്യാണം കഴിച്ച് ഞങ്ങള് നേരെ നല്ല രീതിയിൽ പറഞ്ഞു വിട്ടതാ അങ്ങോട്ട്. കടവുളേ. ശരി, വളരെ നന്ദിയുണ്ട് നിങ്ങൾ സംസാരിച്ചതില്. അല്ല, ഞാനൊരു കാര്യം ചെയ്യാം. ആ പെണ്ണിന്റെ വീട്ടുകാർ ഇവിടെ വന്നത് ഞാൻ നിങ്ങളെ തിരിച്ചു വിളിക്കാം. இவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா வந்து ஆளை வச்சு அடிச்சு என்ன வர சொல்றாரு, உஷாவை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்றாருன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட வந்து என்ன சொன்னாரு, உஷா வீட்டுல இருக்கிறது சித்தப்பா எல்லாம் நீ ஊருக்கு போன்னு கம்பல் பண்றாங்க சொன்னாரு. இப்ப உண்மை இது ஒண்ணும் இல்ல. இது வந்து இவரோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களோட இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பையன் வந்து பொண்ணோட சந்தோஷமா வாழட்டும், அவன் தனியா ஊருக்கு வரக்கூடாது, வந்தா உஷாவோட தான் வரணும் சொல்றாங்க. மேடம் இதுன்னு சொன்னா மேடம், எங்க அப்பா இருந்ததுதான். இப்ப எங்க அப்பா சொன்னா இவங்களோட அம்மா எங்க இருந்துச்சு. என்னது? இவங்க அம்மா இது அப்பா அம்மா இவங்களோட தான் இருந்தாங்க. இருக்கும்போது 5-6 வயசுல எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, எங்க அப்பா சும்மா கதை விடாத, கதை கேளுங்க. போய் சொல்றதானா நல்லா சொல்லணும். நீங்க அவர்கிட்ட கேளுங்க மேடம். ஒளரி கொட்டின்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க மேடம். அவர் சொன்னாரு. என்னெல்லாம் சொல்றான் பாருங்களேன். அவரோட 50 பேர் அடிச்ச கதை என்னாச்சு? அவரோட என்னடா பண்ற நீ? கேளுங்க மேடம். 50 பேர் எப்போ வந்து அடிச்சாங்க உன்ன? போன இந்த திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அவர் தெரியவே தெரியாது சொல்றாரு. மேடம் இவருக்கு தெரியாது மேடம். எங்க அம்மா வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க, உடனே சண்டை போட்டு வந்து. அப்படிதான் நான் எங்க அம்மா நினைச்சு எங்க அப்பா வேற 2வது கல்யாணம் பண்ண அப்பா கூட வந்து செட்டில் ஆயிட்டோம். சரி, அவர் தான் வந்து கூட்டிட்டு வந்து அடிச்சது. யாரு அவர்? எதுக்கு ஒன்னு அடிக்கணும்? அவர் தான் வேற கல்யாணம் பண்ணி வேற பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு. அவரோட நம்பர் கூட? அவர் நம்பர் என்கிட்ட கிடையாது. போய் சொல்லாதே. இல்ல மேடம், அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். பின்ன எதுக்கு அடிக்கிறாரு உன்ன?
அவருக்கு கொஞ்சம் வேற கல்யாணம் பண்ணிக்கணும், சொத்து வேணும், அது எப்ப வேணும். சொன்னாரு இதெல்லாம்? இதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு தான் அவர் டெய்லி ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுறாரு. அந்த நம்பர்லாம் கொடு, கூப்பிட்ட நம்பர்லாம் கொடு. அதெல்லாம் ஏய், சும்மா இத மாத்தி பாரு, நிஜமா போய் சொல்றதுக்கு லிமிட் இருக்கு. இல்ல மேடம், நீங்க வேணுமே உஷா இருக்காங்க, உஷாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்க எங்க இருந்தோம். எங்க வேற அப்பா வந்திருந்தாரு. அந்த அப்பாவை பத்தி உஷாக்கு தெரியுமா? தெரியும். அந்த அப்பாவை போடு, நம்பர் போடு. நம்பர் அதான் இல்லன்னு மேடம், என்கிட்ட இருந்த எல்லாம். உஷாட்ட அம்மா இறந்துட்டாங்கன்னு தானே சொன்னேன்? உஷாட்ட அம்மா இறக்கலையா மேடம்? அவங்க அம்மாலாம் தான் வந்திருந்தாங்க. உன் அம்மா இறந்துட்டாங்க? அம்மா இறந்துட்டாங்க. இவங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்துட்டாங்க அட்டாக்ல. எப்ப இருந்தாங்க? 2012 மார்ச் மாசம் 28ஆம் தேதி. சரி, உன்னோட சர்டிபிகேட் 10 சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். உங்க அப்பா நம்பர் கொடு. அது என்கிட்ட இல்ல மேடம், நான் இருந்தா கொடுத்துருவேன். அதான் இருக்கிற நம்பர் இவங்ககிட்ட மட்டும் தான், எங்க அப்பான்னு சொல்றது. நான் இவர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். நீ இன்னைக்கு மத்தியானம் பேசிருக்கேன் உங்க அவர் அப்பா? கூப்பிட்டாரு மேடம், அவரு லைன் போனு ஒத்தர ஹேண்ட்ஸ். பின்ன அந்த சித்தப்பா கொஞ்சம் அவர் தான் கூப்பிட்டாரு, நீ கூப்பிடல. யாரு? எங்க அப்பா கூப்பிட்டாரு, ரெண்டாமத்த அப்பா. அப்படியா? நிச்சயமா நிச்சயமா நீ கூப்பிடல? இல்ல, அவர் தான். யாருக்கு போன் பண்ணாரு? எங்க எங்க அப்பாவுக்கு. யாரு போன் பண்ணாங்க? எங்க அப்பா, இவர் சங்கர் சித்தப்பா. நீ அவங்க கூப்பிட்டாங்க சொன்ன? அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க, என்ன இருக்கியா, உசுரோட தான் இருக்கியா. சரி, அப்ப சங்கர் சித்தப்பா கூப்பிட்டாங்க சொன்ன? அவங்க கூப்பிட்டு இவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்க அப்பா கூப்பிடுறாருப்பா, வந்து பேசு அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்தாங்க. ஹவுஸ் ஸ்பீக்கர்ல வச்சு பேசினேன். அவங்க பேசி அவங்க சொல்றாங்க, இன்னும் இருக்கியா, நீ அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்தது. அவங்க முன்னுக்கே பேசுறாங்கம்மா, நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு கேளுங்க என்ன சொன்னாரு எங்க சித்தப்பாட்ட. அவரு தான் இருந்தா, எங்க சித்தப்பா தான் இருந்தா, சங்கர் சித்தப்பா. எல்லாரும் தான் இருந்தோம். அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்தது. என்னதான் இப்ப பிரச்சனை? இப்ப நான் சர்டிபிகேட் வேணும் மேடம், சர்டிபிகேட் வேணும். இங்க இருக்கேன்னு சொல்லாதே, தனியா வெளியே வந்து பேசுறேன், பூத்ல இருந்து பேசுறேன் சொல்லு, பப்ளிக் பூத்ல இருந்து. ஹலோ, அண்ணாடா சிபு. ஹலோ ஹலோ, என்ன தம்பி? எங்க இருக்கீம்மா? ஏன் சொல்லு. அதான் கூப்பிட்டேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னத்தான் சொன்னானுங்க? ஒன்றும் சொல்லல. அதான் என்ன பண்றதுமா? என்னது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நீ வர்ற மாதிரி இல்லையா? வர்ற மாதிரி இல்லைன்னா பிடிச்சி வச்சிருக்காங்கம்மா, உடுப்ப மாட்டாங்க. எங்க புடிச்சு வச்சிருக்காங்க? இங்க புடிச்சு வச்சு இப்ப என்னத்தான் பண்ண போறாங்க? நீ என்னத்தான் சொல்ற? நான் இங்கே சொல்லுங்க. உனக்கு அவ்வளவு வேணுமா? வேணுமா? வேணும். அப்ப அங்கேயே பிடிச்சி வச்சுன்னா அங்கேயே அப்படியே அவனை கூப்பிடுறாங்க. எங்களை கூப்பிடுறாங்க அவங்க? எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா 10th சர்டிபிகேட்லாம் வேணுமா? 10th சர்டிபிகேட்லாம் வேணுமா? அதெல்லாம் எங்க இருக்கு? யாருக்கிட்ட இருக்கான்? அங்க வீட்டுல இருக்கு. அதெல்லாம் முடியாது, தரமாட்டேன்னு சொல்லு அவங்க கிட்ட. அது இருந்தா தான் ரிஜிஸ்டர். பிள்ளைங்க எங்க இருந்துச்சு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு? அவங்க இப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணுமா? அதுக்கு வயசு இல்லைன்னு சொல்லு. ஹலோ, வணக்கம்மா. ஓ வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்னம்மா பிரச்சனை? எனக்கு தெரியாதுங்க, நீங்க அவங்கிட்டே கேட்டுக்க. எனக்கு தலைவலி வந்துடும், எனக்கு நெஞ்சு வலி இருக்கனால நான் நேரத்துல இருந்து எனக்கு நெஞ்சு வலியா இருக்கிறேன் நானு. நீங்க தான் ஆளை வச்சு அடிச்சீங்களாமே பையனை? நீங்க ஆளை வச்சு அடிச்சீங்களாமே? ஏங்க, என் புள்ள தப்பு செஞ்சா இப்ப நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா தாய் தப்பு அடிக்கிறது தப்பாமா? அதுக்கு 50 பேரை வச்சு அடிப்பீங்களா? 50 பேரை வச்சு அடிச்சுன்னா அவன் செத்து போயிருக்க மாட்டானாங்கம்மா? அவன் சொல்றான் 50 பேரை வச்சு அடிச்சீங்கன்னு. ஏம்மா, அவன் பேசுறது எல்லாம் புரியுங்கம்மா. அவன் செத்தா கூட எனக்கு என் பிள்ளைங்களை வேணும். நீங்க அவன் என்ன பண்ணணுமோ அவன் விருப்பத்துக்கு விட்டுருங்க. இது அப்ப நீங்க எப்படிங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்க சொன்னா? அம்மா இறந்துருச்சு, செத்து போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க நாங்க இல்லன்னு. உங்க பையன் தானே அது? என் பையன் தான். நான் என்ன பண்ண, செத்து போயிட்டான்னு விட்டு அப்படி உட்கார்ந்துருக்க வேண்டியதா? அடா பாவி, உயிரோ பெத்த மகனாமா? என்ன பெத்த? நானாங்க பெத்தேன். நான் பெத்தேன்னா என் வேலை. இப்படி போய் சொல்ற? ஏன் மட்டும் கதையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அங்க அழுதுருவீங்க. அதனால அம்மா டிசம்பர் 28ஆம் தேதி நீங்க செத்துட்டேங்க சொன்னா. 2012 டிசம்பர் 20. நீங்க என்னமோ பண்ணுங்கம்மா, நீங்க என்னமோ பண்ணுங்க. அம்மா ஒரே நிமிஷம்மா, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். அம்மா, இன்னொருத்தர்ட்ட பேசணுமே, அவர் பேர் என்னது? ஹரிதாஸ்னு ஒருத்தர் பேசினாரு. அதான் அதுதான் அவங்க அப்பா. ஓ அப்படியா? இப்ப உதயகுமார் யாருமா? அது இல்ல அவனுக்கு தெரியும். அது அவங்க அப்பா இல்ல. அது நான் என் பிள்ளைங்க அவனையும் விட்டு என்னை விட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, இப்ப உதயகுமார் தான் 50 பேரை வச்சு அடிச்சாரு சொல்றான். அது நீங்க அவனே கேளுங்க. அவன் தான் சொல்றான். இப்ப நீங்க உஷா விட்டுட்டு வர சொல்றீங்களா? இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களா?
நான் சொல்லல ஐயா, அது எப்படிங்க நான் சொல்லுவேன்? இப்ப நம்ம பொம்பளை பிள்ளையா தான் நான் விடுவேன். நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏமா இந்த மாதிரி பொய் சொல்றீங்க நீங்க? நான் சொல்லல. நீங்க சொல்லவே இல்லைன்னு என் மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்ல நீ இஷ்டப்பட்டுத்தானே கூட்டிட்டு போனா, நீ அவங்களோட இரு, எனக்கு தெரியாது, என்னை நீ கூப்பிடாத. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க சொன்ன? அம்மா ஏன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சொன்ன? எங்க அப்பா அதான் சொன்னாரு என்கிட்ட இறந்துட்டாங்கன்னு. எங்க அப்பா என்கிட்டயும் சொல்லிட்டு அப்ப அவரும் தான் சொன்னாரு. நீங்க அவர் என்ன சொன்னாரு? நேத்து பேசினேன்ல அவங்கள்ட்ட, அவங்க சொல்றாங்களே நேத்து பேசினேன்னு. யாரு? என்னடா ப்ராப்ளம் உனக்கு? என்னடா ப்ராப்ளம் உனக்கு? சொல்லு, உண்மையை சொல்லு. எதுக்கு அம்மா இறந்துட்டாங்க சொன்ன? ஹலோ சத்தியமூர்த்தி, சத்தியமூர்த்தியா ஷிபுவா நீ? சத்தியமூர்த்தி. அப்ப ஷிபு என்னது? வீட்டுல கூப்பிடுறது. இப்ப என்ன சத்தியமூர்த்தின்னு பேரை வச்சுட்டு இப்படி போய் சொல்லுவாங்களா? ஹார்ட் அட்டாக்ல இறங்கிட்டாங்க. டேட் சொன்னல மார்ச் 12ன்னு. இறந்துட்டாங்க மேடம். எங்க அப்பா அதான் சொன்னாரு. அப்ப இது யாரு? எங்க அப்பா வீட்டுல தான் இருந்தேன். அவங்க தான் சொன்னா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு. அப்ப இது யாரு? எனக்கு தெரியவே இன்னைக்கு தான் தெரியும். எங்க அப்பா அதான் சொன்னாரு. அவனு தான் சொன்னாரு. எங்க அப்பா என்ன சொன்னாரு? இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. நேத்து தானே பேசிருக்கேன் அவங்க கிட்ட. அவங்ககிட்ட நான் பேசவே இல்லை. எங்க அப்பா தான் பேசினாரு. இப்படி போய் சொல்ற நீ? உனக்கு கூச்சமா இல்லையா? எனக்கு தெரியாது மேடம். எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்ப அம்மா, அல்லோ அம்மா நீ உயிரோட தான் இருக்கியா? நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்க. நமக்கு தெரியாது மேடம். அம்மா அம்மா அப்பா தம்பிட்ட வந்து அம்மாட்ட கூட சொல்ற? அது அம்மா சின்னம்மா தான் கூப்பிட்டு இருக்கேன் நான் இன்ன வரைக்கும். அப்ப இது உன்னோட அம்மா இல்லையா? இல்ல, எங்க அப்பா அதான் சொன்னாரு. அம்மா இறந்துட்டாங்கன்னு தான் சொன்னாரு என்கிட்டயும். எப்ப இருந்தாங்க? 2012 இறந்துட்டாங்கப்பா. அப்ப சின்னம்மா யாருன்னு தெரியாதா அவனுக்கு? நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணே தொடங்கினேன். இவங்க என்னன்னா ஜாதி வேற. உண்மை பேசிக்கோ. நிஜமா சொல்றேன், உனக்கு இதுக்கு மேல நீ போய் பேசின லிமிட் இருக்கு போய் சொல்றதுக்கு. விளையாடுற நீ? சின்ன பையன் பரவாயில்ல போட்டுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. இல்ல மேடம், நான் சொல்லல. என்ன உண்மையா பேசு. யார் இது? எனக்கு தெரியாது மேடம். எங்க அப்பா அதான் சொன்னாரு. எங்க அப்பா அம்மா. எனக்கு அம்மா யாரும் தெரியாது. அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அம்மா இறக்கும் போது நான் பக்கத்துல இல்ல. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. உனக்கு அம்மா சத்தம் கேட்டா தெரியாது? குரல் கேட்டா தெரியாது? கொடுமைப்படுத்தினாங்க, அடிக்க சொன்னாங்க. உனக்கு அம்மா குரல் கேட்டா தெரியாது? கொடுமைப்படுத்தினாங்க. அம்மா இருந்தாங்கன்னு ஏன்டா போய் சொன்ன? அவங்க அப்பா அப்படிதான் மேடம் சொல்லியிருந்தாரு. பெத்த அம்மான்னு அவங்க சொல்றாங்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் செஞ்சதெல்லாம் தப்புடி. என்னை விட்டுட்டு போயிடாதடி. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை. என்னை விட்டுட்டு போயிடாது. அவளை விடு. அவன் நடிக்கிறான்மா. அவன் நடிக்கிறான், செம்மையா நடிக்கிறான். உஷா, மறுபடியும் நீ தப்பு பண்ணாத. ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். அவன் நடிக்கிறான். அவன் முகத்தை பாரு. ஒரு ஃபீலிங் இல்ல, அவன் நடிக்கிறான். ஹலோ, நீ தானே சொன்ன ஜெயிலுக்கு போறேன்னு? இல்ல மேடம், போ ஜெயிலுக்கு. விட்டுட்டு போக மாட்டேன் மேடம். பாரு, ஏமாறாதே. அவங்க சித்தப்பா எல்லாம் அனுப்பிச்சு கூட்டிட்டு போக சொல்லுங்க. சொல்வதெல்லாம்